ஒரு காலத்துல மார்வல் ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு குஷியா இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு குஷியா இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மார்வல் ஃபேன்ல நானும் ஒருத்தன். நானும் குஷியா இல்ல. ஸோ இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்வல் வந்து ஒரு இந்த எண்ட் கேம் வரைக்கும் விட்ட எல்லா படமும் பார்த்தோம்னா பயங்கர ஃபார்ம்ல இருந்து விட்டாங்க எல்லா படத்தையும். ஸோ எல்லா படமுமே வந்து பயங்கரமா ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கர ட்ரீட்டாவே அமைஞ்சிச்சு மார்வல் படம் எல்லாமே. அதாவது எண்ட் கேம் முன்னாடி வரைக்கும். ஸோ எண்ட் கேமுக்கு அப்புறமா வந்து அந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இல்லை. அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ட்ரீட்டாவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தெல்லாம் பார்த்தோம்னா பிளாக் வீடோ, சாங்சி, எட்டர்னல்ஸு, டாக்டர் ஸ்டேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ஸு, தார் லவ் அண்ட் தண்டர், அதுக்கப்புறம் ஆண்ட்மேன் குவாண்டமேனியான்ட்டு இதெல்லாம் படம் அப்படியே கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதாவது இந்த என் கேமுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இல்லை இந்த படத்தில். ஸோ என்னதான் நடுவில் வந்து ஸ்பைடர்மேன் நோவே ஹோமு, அதுக்கப்புறம் இந்த டெட்பூல் வெர்சஸ் உல்வரின்னு வந்தால் கூட மார்வல் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு குஷியாக இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை அந்த ஃபார்மில். ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக இப்போ என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இந்த பழைய ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு மார்வல் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ராபர்ட் டவுனியும் இந்த கிறிஸ் எவன்ஸையும் திருப்பி கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் அவங்க வந்து ஒரு மெயின் பில்லர்ஸாக இருந்தாங்க. அதுவும் அந்த எண்ட் கேம் வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் தான் ஒரு லீடர்ஸ் மாதிரி அந்த டீம்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. அதாவது ராஜர்ஸ் டீம் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம டோனி டீம் ஒன்றுன்ட்டு தனியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் போட்டு தந்ததுக்கு அப்புறமா, அதாவது என் கேமில் இவங்க 2 பேரையும் செஞ்சு விட்டாங்க. ஸோ செஞ்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு இதே இல்லை, சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மார்வல் என்னமோ தெரியல, அவங்க திருப்பியும் இவங்களை தான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லேயே நம்ம பார்த்தோம்னா டாக்டர் டூமா நம்ம ராபர்ட் டவுனியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பூஸ்ட் கிடச்சிச்சு. இப்போதைக்கு அடுத்தது என்ன நியூஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக வர அவெஞ்சர்ஸ் டாக்டர்ஸ் டூம்ஸ்டே அதில் வந்து நம்ம கிறிஸ் எவன்ஸ் வராரு திருப்பியும் கேப்டன் அமெரிக்காவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வர இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், அதாவது தியேட்டரிக்கல் ரிலீஸில் நடுவில் விட போகிறாங்க அந்த டூம்ஸ்டே ட்ரெய்லரை. ஸோ அதுக்கு நடுவில் வர ப்ரிவ்யூ லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம்னா, அதாவது லீக்டு ட்ரெய்லர்ஸ்லையும் டீசர்ஸ்லையும் பார்த்தோம்னா நம்ம கிறிஸ் எவன்ஸ் திருப்பியும் வராரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்வல் ஃபேன்ஸை கையில் பிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃபார்ம் திருப்பியும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.